இல்ல இவரு அந்த வாக்குறுதிகளே கேலி கூத்தா மாத்துறாரு. ஒரு சினிமால கூட கூட்டு வந்து நிறுத்தி ஏலம் கேட்கிற மாரி ஆயிப்போச்சு. ஒருத்தன் 1000 இன்னொருத்தன் 2000 அது மாரி தான் இவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் இருக்கு. அதாவது முதல் விஷயமே என்னன்னா, இப்ப இது திமுகவா, அதிமுகவா யார் வேணுமானாலும் இருக்கட்டும். ஆட்சி மாறும்னு நிலை வரும்போது, ஏற்கனவே செயல்படுத்தப்பட்டு வரும் திட்டங்கள் தொடருங்கிற வாக்குறுதி தான் முதல்ல முக்கியம். அதுதான். அதுவே கேள்விக்குறியா மாறும். அப்ப அந்த வாக்குறுதிகள் வேண்டாம். அதுக்கப்புறம் தான் நீங்க வந்து அதிகமா குடுக்க போறீங்களா? இல்ல கம்மியா குடுக்க போறீங்களா? என்ற கேள்விகள் எல்லாம் அதுல வருது. ஏன்னா நீங்க அ இந்த அதாவது இலவசங்களுக்கு எதிரா அ தாவேகா போன்ற கட்சிகள் கூட பேசுனாங்க. அதிமுகவினர் பேசுனாங்க. இவங்கெல்லாம் பேசிட்டு, இந்த தேர்தல் நேரத்துல நாங்களும் அதத்தான் செய்வோம் அப்படின்னு சொல்லி வரும்போது, அதனுடைய நம்பகத்தன்மை உண்மையிலேயே கேள்விக்குறியா மாறுது மக்கள் மத்தியில. மக்கள பொறுத்தவரைக்கும் இதெல்லாம் யோசிப்பாங்க. அதாவது நீங்க 1000 சொல்றீங்க, 2000 சொல்றீங்க. இவர்கள் கொடுக்கக்கூடியவர்களா அப்படிங்கிறத சேர்த்து தான் பார்ப்பாங்க. இவங்க வந்து 2000 சொல்ட்டாங்க. அவரு 3000 சொல்ட்டாரு. அப்ப 3000 சொன்னவருக்கு ஓட்டு போடுவோங்கிறதெல்லாம் வாய்ப்புகள் இல்ல. யார் குடுப்பாங்க அப்படிங்கிறத நிச்சயமா அவங்க பார்ப்பாங்க. இவங்க சும்மா சொல்றாங்கங்கிறதெல்லாம் மக்கள் தெரியும். மக்கள் ஒண்ணும் அந்த அளவுக்கு ஒண்ணும் ஏமாளிகளாக இல்லை. இதெல்லாம் கருத்துல எடுத்து தான் வாக்குகள செலுத்துவாங்க.